ஹாய் வியூவர்ஸ், சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் எஸ்டேட் வீடியோஸ், பிளாட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் அதிகமாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்பப்போ அந்த புக் சம்மந்தப்பட்ட ஒரு ரிவ்யூ இல்லை, புக் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன கதைகள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. சமீபத்தில் ஒரு புக் ஒன்று படித்தேன். மகாத்ரேயாரா அவங்க எழுதின புக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டான புக்கு. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அழகான புக்கு. அதில் ஒரு ஸ்டோரி படித்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதில் அவர் சொல்லியிருக்காரு, அன்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது. ஒரு கணவன் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவிக்கு ஒரு சூப்பரான ஒரு புது கார் ஒன்று கிஃப்ட் பண்ணுறாரு. அந்த மனைவி அந்த காரை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த கார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சு, ஒரு அழுகை வந்துருச்சு. ஐயோ, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி வாங்கி கொடுத்த கார் நம்ம இப்படி இடிச்சிட்டோமே, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. போலீஸ் வருது. போலீஸ் வந்தோடனே நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் கூப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி புக், அந்த பேப்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த போலீஸ் அதை ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க. அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கவர் இருந்தது. அந்த கவருக்குள்ளே ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர் அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப்க்கு எழுதியிருக்காங்க. ஹாய் டியர் அப்படின்னு சொல்லி போட்டு, ஒருவேளை நீ ட்ரைவ் பண்ணும்போது இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா வருத்தப்படாத, ஃபீல் பண்ணாத, நான் நேசிக்கிறது உன்னைத்தான், இந்த காரை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் நீ பயப்படாத, இது என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நீ சேஃப்டியாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் அந்த லேடி, அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணீர் விட்டு அழுந்தாங்களாமா. இந்தளவுக்கு ஒருத்தர்னால நம்மளை புரிதல் பண்ண முடியுமா, ஒருத்தர் மேலே அன்பு வைக்க முடியுமா அப்படின்றதுனால. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த ஸ்டோரி படிக்கும்போது ஓகே, உங்களுக்கு இந்த புக்கு படிக்கணுன்ற வாய்ப்பு இருந்ததுன்னா படித்து பாருங்கள். தாயம் அப்படின்ற ஒரு புக்கில் இந்த ஒரு இது இருக்குங்க. தேங்க்யூ.